சந்திரகோட்டை தாலுகா பிசானத்தூர் கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். எங்கள் ஊருக்கு வந்து இந்த மருத்துவ கழிவு வந்து கொண்டாடுறதாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகவலை வந்து எங்கள் பஞ்சாயத்து போர்டுக்கு கொண்டாந்தாங்க. அப்போ எங்கள் பஞ்சாயத்து போர்டில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது அப்போவே நான் எதிர்த்தேன். இந்த தீர்மானம் இது வந்து நம்ம ஊருக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த மருத்துவ கழிவை நம்ம கொண்டாந்தோம்னா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதை இல்லாமல் நம்ம வந்து 2015-16 வந்து இந்த மாவட்டத்துக்கே ஒரு ஜனாதிபதி அவார்டு கிடைச்சது, பசுமை மாவட்டம்னு சொல்லிட்டு. அந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த பிசானத்தூர் கிராமத்தை வச்சு தான் அந்த ஒரு இதை பண்ணது. கிட்டத்தட்ட எண்ணிலடங்கா மரங்களை நட்டு எங்கள் ஊர் வந்து சோலை வனமாக இருக்குது. தெருவில் போகிற வியாபாரிகள், பல ஊரில் வியாபாரம் செய்கிற எல்லாருமே மதிய நேரம் ஓய்வு எடுக்கிறதே எங்கள் ஊர் குளத்தில் தான் எடுக்கிறாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் நிறைந்த ஊருக்குள்ள வந்து இவ்வளவு பசுமை சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவ கழிவை கொண்டாடும்போது எங்களுக்கு பக்க விளைவு விளைக்கும். அதை இல்லாம அந்த மருத்துவ கழிவை அமைக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் 2 வாரிகள் ஓடுது. முன் சைடு ஒன்று, பின் சைடு ஒன்று. அந்த வாரியில் வரக்கூடிய தண்ணி வந்து எங்க ஒரு குளத்துக்கு வருது. அந்த குளத்துக்கு அருகாமையில எங்களோட குடிநீர் பம்பு இருக்கு, குழாய் இருக்கு, போர் போட்டிருக்காங்க, டேங்க் இருக்கு. அதன் மூலம் எங்களுக்கு இந்த நச்சு கழிவு ஏற்பட்டு எல்லாருக்கும் வந்து வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆலை நிர்வாகம் வந்து மற்ற எல்லாரையும் சரி பண்ணிட்டோம். தலைவருக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாருமே கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான் கிட்டத்தட்ட 1 வருஷமா போராடுறீங்க. உங்களால் மட்டும்தான் இந்த தீர்மானம் நிறைவேறலன்னு அந்த தீர்மான காப்பியை என்கிட்ட காட்டினாங்க. அந்த தீர்மான காப்பியை அப்பயே கிழிச்சு எறிஞ்சேன். அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் மறு தீர்மானம் போட்டாங்க. அதில் வந்து நீங்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் மக்களுக்கு தீங்கு விளைக்கிறத நான் இதில் வந்து கையெழுத்து போட மாட்டேன், இதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து வெளியேறிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷ காலமாக அந்த ஒரே வார்டில் மெம்பராக இருக்கேங்க, சொந்த ஓட்டு போடாமல். அந்த அடிப்படையில் தான் நான் இதை வந்து மக்களுக்கு அந்த ஆலையோட முதலாளி கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரு தான் வந்து என்னை இழுத்தாருங்க. வந்துட்டு அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து நான் வந்து புகாரா தெரிவிச்சிருக்கேன். பிசி கமிட்டிலையும் தகவல் கொடுத்துட்டேன். தாசில்தார்ட்டே கொடுத்துருக்கேன் நேரடியா. 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு விலை பேசினாங்க. நான் அந்த விலைக்கு வந்து போகல. அதனால எனக்கு பல மிரட்டல்கள் வந்துச்சு. அதை எதை வேணாலும் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு நான் துணிச்சலாக தான் இருந்து போராடினேன். கிட்டத்தட்ட மக்கள்